ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை-வி-3 ஆட்ஸ் எம்டி ஜெயிலுக்கு போன காரணம் என்ன, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸு பேசி வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வர வைக்கக்கூடிய உருக்கமான ஆடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காரணம் என்ன, இது பற்றியான முழுமையான தகவலாக இப்போது நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ மை-வி-3 ஆட்ஸ் செயலி வந்து பார்த்திங்கன்னா கோவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது. ஸோ ஓகேங்களா. ஸோ கோவையில் தான் இது மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. வீட்டில் இருந்தபடி பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் மூலம் விளம்பரம் பார்த்தா புதிய நபர்கள் சேர்ப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்தி, ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. இதில் இணைய வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 360 ரூபா, அதாவது 360 ரூபா அமௌண்ட் கட்டினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு 360 ரூபா கட்டி அதுலேருந்து பார்த்திங்கன்னா 1,21,000 வரை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேரலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. உறுப்பினராக சேர்ந்த பிறகு செல்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்ப்பது மூலம் நாள் ஒன்றுக்கு 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மை-வி-3 ஆட்ஸ் நிறுவனம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஸோ புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கார் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செஞ்சுருக்காங்க இந்த ஆப்பில். அந்த நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிச்சிருக்காங்க. இந்த முறை கூட்டத்தை கூட்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்ட வேண்டாம் என்ற நோக்கத்திலே 200க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்திருந்தனர். சக்தி ஆனந்த் கோவை மாநகர ஆணையரை சந்தித்து மனு அளித்த பிறகு கலைந்து செல்வோம் என்று வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதப்படுத்தபடி இருந்தாங்க. ஆதரவாளர்களுடன் இணைந்து காத்திருக்கும் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டார் சக்தி ஆனந்த். இதையடுத்து சக்தி ஆனந்த் உள்ளிட்ட அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்து காவல்துறை கூட்டத்தை கூட்டும் சக்தி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு மை-வி-3 ஆட்ஸ் நிறுவனத்தின் செயல்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அப்போது காவல் நிலைய ஆணையர் மீட்டெடுக்கில் இருப்பதாக புகாரை எழுதி வாங்கி கொடுக்க சக காவலர்கள் அவர்களை அடுத்த வாரம் வருமாறு கூறி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் காவல் ஆணையரை சந்தித்து விட்டு தான் செல்வோம் என்று வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் மறுபடியும் ஆதரவாளர்களோட காவல் ஆணையர் வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்ணாவில் ஈடுபட்டாங்க. அப்போது காவல்துறையினர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டதால் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்தபடியே கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழைத்து செல்லப்பட்டனன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு.